பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்கிறதுனால தான் காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. காவல்துறை எதனா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு பொறுப்பான பதில் சொல்லுங்க. அந்த பையனுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு உங்களுக்கு தேவையில்லை. நீ பீச்ல ஒரு பொண்ணு கிட்ட ஒரு போலீஸ்காரர் உங்க கூட இருக்கிறது யாரு, உங்க ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பக்கத்துல அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. உன் பொண்டாட்டியான்னு கேட்டா உனக்கு கோவம் வருமா, கோவம் வராதா? மக்கள் நலன் கருதி தான் பொது இடங்கள்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் காவல்துறை ரோந்து வராங்க. அப்ப ஆண் நண்பரோட இருக்கலாம், சகோதரன் கூட இருக்கலாம், உங்களோட கணவரோட இருக்கலாம், இல்ல உங்க தந்தை கூட இருக்கலாம், யாரு கூட வேணாலும் இருக்கலாம். ஆனா நாம இருக்கக்கூடிய இடமும் நேரமும் சரியில்லைன்றதுனாலதான் காவல்துறை அந்த இடத்துல ரோந்து உங்ககிட்ட கேட்கறாங்க. நீங்க ஆமா இல்லைன்னு பதில் சொல்லிட்டு போயிடுங்க. எல்லா இடத்துக்கும் காவல்துறை உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இப்படி காவல்துறை ரோந்து உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு சரியான பதிலை கொடுத்துருங்க. அவங்க கிட்ட வாக்குவாதத்தை ஏற்படுத்தினீங்க அப்படின்னா நாளைக்கு அதே இடத்துல வேற ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சுன்னா அதே காவல்துறையை தான் நம்ம குறை சொல்லுவோம். கட் பண்ணி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு ஆண் நண்பரோட ஒரு பொண்ணு போன இடத்துல அந்த பொண்ணுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் ஏற்பட்டு கிருஷ்ணகிரியில் ஒரு பெரிய பரபரப்பே ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி தவறான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் காவல்துறையோ இல்லை பொதுமக்களோ இல்லை தன்னார்வலர்களோ யாரனா ஒருத்தர் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேர இடைவெளியில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தாண்டினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல யாருன்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள இந்த மாதிரி விசாரிக்கிறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி எடுத்துக்கிட்டு எங்களுக்கு அது இல்லையா, எங்களுக்கு இது இல்லையா அப்படின்னு பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அது எவ்வளோ பெரிய சிக்கல்ல முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ யாருன்னா உங்ககிட்ட எதனா ஒரு விஷயத்த கேட்டாங்க, ஒரு நேரங்கட்ட நேரத்தில் வேற ஒரு இடத்துல வேற யாருக்குன்னா போகும்போது அந்த இடத்துல தவறான இன்சிடென்ட் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம கிட்ட கேட்குறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. மை லைஃப் மை ரூல்ஸ், ஏன் இஷ்டம், நான் இப்படி தான் வாழ்வேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது அவங்க கேட்பீங்களா? இதெல்லாம் தேவையில்லாத கான்வர்சேஷன். ஏதோ பேட்டிக்காக இதை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்ம இப்போ இந்த பொண்ணு பேசுகிற மாதிரி நாமளும் என் இஷ்டம், நான் எந்த நேரத்தில் வேணாலும் நான் எங்கே வேணாலும் போவேன் அப்படின்றதுனால தான் பல இன்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, நம்ம பேசின விஷயம் சரியா இல்லையா அப்படின்றத உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்.